உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அங்கே பிரச்சனை தொடங்குவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் அது வரைக்கும் திருப்பரங்குன்றம் வந்து வெறும் சாமி கும்பிடுற இடமாகவும் முருகக் கடவுளின் முதல் படை வீடாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வாய்கிழிய பேசக்கூடிய அறநிலைத்துறை ஆகட்டும், மற்ற அதிகாரிகளாகட்டும், இரு மதங்களிடையே இது பிரிவினரிடையே பெரிய மத மோதல் ஏற்பட்டுருன்னு கவலைப்படக்கூடிய இவர்கள் அப்போ எங்கே போயிருந்தாங்க? நீங்கள் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு. இப்போ தீர்ப்புல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தீர்ப்பு கொடுத்தவர் மேலே தான் உங்களுக்கு பிரச்சனை. அவர் சனாதனவாதி. இந்த வாட்டி இந்துக்களோட ஓட்டு திமுக போகாதுன்றீங்க. எப்படி போகும்னு நீங்க சொல்றீங்க? மானம் உள்ள, ரோஷம் உள்ள, இந்து உணர்வுள்ள ஒருத்தனாவது ஓட்டு போடுவானா? முதல்ல வாய்ப்பு எங்க இருக்கு சொல்லுங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? சோ இதுல வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றது பாஜக திமுகன்றீங்க. அப்ப உறுதியாக சொல்றோம், உறுதியாக சொல்றோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழக மக்கள் அனைவருமே சொல்றாங்க. ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போனா எல்லாமே போகும் சார். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சியின் தலைவரும் அரசியல் விமர்சகருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். என்னன்னா, திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து திமுக பயங்கரமா வேகப்பட்டுச்சு. அதுக்கான காரணம் வந்து தாவேகா வந்து சிறுபான்மையினர் ஓட்டோ ஒரு பக்கம் கவர்றாங்க, அதை வந்து டோட்டலா இழுக்கிறதுக்கு தான் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவே அரசியல் நடக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஃபைன் டைம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முதல் கண் வணக்கம். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திமுக வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு அரணாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். உண்மையில் எந்த நலனும் செய்யலை. அது அவங்களுடைய தலைவர்களே பல பேர் வந்து பல டிவி பேட்டிகள்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை ரெண்டு விஷயமா பார்க்குறோம். அங்கே பிரச்சனை தொடங்குவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் அது வரைக்கும் திருப்பரங்குன்றம் வந்து வெறும் சாமி கும்பிடுற இடமாகவும் முருகக் கடவுளின் முதல் படை வீடாக மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ இவங்க போய் அங்கே நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் ஒரு அவசர கதியில் பண்ணிட்டு திருப்பரங்குன்றத்தையும் நான் பண்ணேன்னு சொல்லி பண்ணிட்டு சரியான ஒரு முறையான இது பண்ணலைங்கிறத பல பேட்டிகளை நம்மளே சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகு வேண்டுமென்றே ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் நான் நேர்த்தி கடன் செலுத்த போகிறேன் அந்த சிக்கந்தர் தர்காலன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆடை தூக்கி தோளில் போட்டுன்னு ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. அதன் பிறகு அந்த பாராளுமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியே கிடையாது அவர், அது குறிப்பிட வேண்டிய விஷயம், நவாஸ்கனி வந்து அதை நான் போகிறேன் மேலே போய் நான் வந்து சொல்லி அவர் மாமிச உணவுகள் சாப்பிட்டதாக சில ஊடகங்களில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். நீங்கள் நேர்த்தி கடன் செலுத்து கோவிலுக்கு பக்தியோடு போகிறவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து தன்னுடைய சொந்த விஷயங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். பொது ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் வந்து இஸ்லாமியருக்கான பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, பொதுவான இந்தியாவுக்கான பாராளுமன்றத்தில் உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரஜை. அவர் ஒரு சமுதாயத்துக்கான தலைவராக அங்கே நடந்துட்டு இருக்கிறார். ஏன் போகக்கூடாது, ஏன் வெட்டக்கூடாது, ஏன் வந்து பலிக்கு கொடுக்கக்கூடாது, இதில் பாரம்பரியமாக இருக்குதுன்னு பல ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போ இதுதான் அதன் மைய புள்ளியாக தொடங்கியது. அப்போ இது தொடங்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுகவுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. அறநிலையத்துறை அங்கே இருக்கிறாங்க, வக்போர்டு அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? இப்போ இன்னைக்கு வாய்கிழிய பேசக்கூடிய அறநிலையத்துறை ஆகட்டும், மற்ற அதிகாரிகளாகட்டும், இரு மதங்களிடையே இது பிரிவினரிடையே பெரிய மத மோதல் ஏற்பட்டுருன்னு கவலைப்படக்கூடிய இவர்கள் அப்போ எங்கே போயிருந்தாங்க? அவர்களை கூப்பிட்டு சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மதத்துக்கும் எல்லாருக்கும் ஒன்று தான். இந்துக்கு ஒன்று, முஸ்லீமுக்கு ஒன்று, கிறிஸ்டியனுக்கு ஒன்று கிடையாது. அப்போ அவர்களையும் கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இதை வந்து பெரிய விஷயமாக ஆக்காமல் இருவரும் விட்டு கொடுத்து போங்கள் அப்படின்னு சொல்லி சமரசம் பேசியிருந்தா நம்ம பாராட்டலாம். அப்ப தூண்டி விட்டது, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற வேலை யார் செய்யறாங்க? ஆளுகின்ற திமுகங்கிறது அந்த இடத்திலேயே பட்டவர்த்தனமாக ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கும் பக்தர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு.
நீங்க வந்து திமுக வந்து இதுல வந்து அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அங்க வந்து தீர்ப்பு வந்து கொடுத்தாச்சு. கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்க, மேல போயிட்டு தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா கீழே வந்து இந்து முன்னணியினர் வந்து இந்த போலீஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க, வன்முறையை தூண்டுறாங்க, கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்களே சார். இல்ல அதாவதுங்க, அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் வந்து தீபம் ஏற்ற வேண்டாம்னு இந்துக்களும் சொல்லல, முஸ்லிம்களும் சொல்லல. சரி, பக்தர்கள் வந்து தன்னுடைய ஒரு வழிபாட்டு முறைய பயன்படுத்தும் போது நீங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு. இப்ப தீர்ப்புல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தீர்ப்பு கொடுத்தவர் மேலதான் உங்களுக்கு பிரச்சனை. அவர் சனாதனவாதி, அவரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதுதான் ஊடகங்கள் வாயிலாக மக்களிடையே பரப்பப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அவர் பிராமணராக இருந்ததாலும் சனாதனவாதியாக இருந்ததாலும் இந்த தீர்ப்பை கொடுத்தாருன்னே டைமென்ஷனே மாத்தி விட்டாங்க. அப்புறம் அங்க வந்து ஒரு 10 பேர் போய் மலையில ஒரு தீபம் ஏற்றுறதுனால என்ன வந்து மாறிட போகுது? அந்த இடத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் இல்ல, வேற எந்த நீதிபதியா இருந்தாலும் இந்த தீர்ப்பு தான் கொடுத்துருப்பாங்கன்றீங்களா? நிச்சயமாக சார், நான் தான் சொல்றேன், நீங்க தீர்ப்பை வந்து கேள்விக்குறியாக்குறதோ இல்ல அதை பத்தின விமர்சனங்கள் பண்றதோ வேற விஷயம். இன்னொன்னு, நீதிமன்றத்துடைய தீர்ப்பை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அதுவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதை மீறுறது அதை விட தப்பு. அதை சட்டம் படித்த, சட்டத்தை தெரிந்த அறநிலைத்துறை அதிகாரிகளும் காவல்துறையாளர்களும் மீறி இருக்காங்கன்னா அதுக்குதான பிரச்சனையே ஆச்சு. டைம் லிமிட் அவர் கொடுத்தாரு இல்லையா? அப்ப நீங்க அந்த முதல்ல நிறைவேற்றுங்க. இல்ல அது நாங்க 6 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது, நாங்க மேல் அப்பீல் போறோம், நீங்க 1 மாசம் டைம் இருக்குங்க, 1 மாசம் உங்களுக்கு டைம் இருக்குது. பட் அது வரைக்கும் நாங்க தீபம் ஏற்ற வெயிட் பண்ணணுமா? தீபம் ஏற்ற வேண்டியது என்னைக்கு? அந்த பர்டிகுலர் டேட்ல தானே. நீங்க விழாவை, மற்ற மதத்தோடைய விழாவை மாற்றி செய்ய சொன்னா நீங்க செய்வீங்களா? உங்களுடைய அதிகப்படி, உங்களுடைய ஐதீகப்படி, உங்களுடைய கணக்குப்படி தான் நீங்க செய்றீங்க. அப்ப இதை மட்டும் நீங்க இது பண்றீங்கன்னு சொன்னா அப்ப பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வேண்டான்னு அங்கேயே முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப வந்து இந்த வாட்டி இந்துக்களோட ஓட்டு திமுக போகாதுன்றீங்க. எப்படி போகும்னு நீங்க சொல்றீங்க? மானம் உள்ள, ரோஷம் உள்ள, இந்து உணர்வுள்ள ஒருத்தனாவது ஓட்டு போடுவானா? முதல்ல வாய்ப்பு எங்க இருக்கு சொல்லுங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க சார்? உங்க குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சினா திமுக. நாங்க செய்யல சார், நாங்க வந்து திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணல. வருஷமா திமுக ஜெயிச்சுக்கிட்டு வருது, ஓட்டு போடுறாங்களே சார். அதே இந்து என்ன ஜெயிச்சிருக்காங்க சார்? என்ன ஜெயிச்சிருக்காங்க? 1.5% ஓட்டுல ஜெயிச்சிட்டு வந்தாங்க. போன 2021 ஓட்டு சதவீதம் எவ்வளவு? 500 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு. இவ்வளவு சனாதனத்தை பத்தி கிழிகிழின்னு வாய்கிழியே பேசின திருமாவளவன் எவ்வளவு ஜெயிச்சாரு? 2000 ஓட்டுல ஜெயிச்சாரு. அது ஒரு வெற்றியாது? 40,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 50,000 ஓட்டுல ஜெயிச்ச பாரம்பரியம் மிக்க தமிழக அரசுடைய அரசியலுங்க அது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சரி, அதை விடுங்க. அப்ப அந்த சிறுபான்மையினுடைய வாக்குதான் எங்களுக்கு முக்கியம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ அதே மாதிரிதான் இப்ப நேத்து ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. மார்ச் மாசம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது ஹஜ் பயணத்திற்கு உண்டான வீடு விடுதி. மார்ச் 6ஆம் தேதி அதற்கு வந்து ஒரு கோரிக்கை கடிதம் நான் வச்சிருக்கேன் என்னுடைய அகில பாரத மக்கள் கட்சியிலிருந்து. ஐயா, இது வந்து இந்துக்கள் வாழும் பகுதி, குறிப்பாக பிராமண சமூகம் இங்க வாழ்கிறார்கள் பகுதியில, அந்த இடத்துல அசைவ உணவு கிடையாது, அசைவ உணவுடைய அந்த இறைச்சி கடைகள் கிடையாது, தயவு செஞ்சு இதை வேற இடத்துக்கு மாத்துங்கன்னு சொல்லி நான் ஒரு கடிதம் கொடுத்திருக்கேன். எங்களுடைய ஒரே கட்சி மட்டும் தான் அந்த கடிதம் கொடுத்ததே. ஒரு அஜ்ஜி இல்லம் வர்றதுனால அவங்களுக்கு என்ன சார்? அஜ்ஜி இல்லம் வர்றதுனால நாங்க வேண்டான்னு சொல்லலைங்க. அஜ்ஜி இல்லமே வேண்டாம் நாங்க சொன்னோமா சார்? அங்க இருக்கக்கூடாதுன்றதுக்கான சார், நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுங்க, அந்த பகுதியில கொண்டு போய் நீங்க ஒரு பிராமணரை குடி வைப்பீங்களா இல்ல மற்ற இந்து சமூகத்துல குடி வைப்பீங்களா? அங்க ஒரு கோயில் கட்ட நீங்க அனுமதிப்பீங்களா? அதேதான் சார் கேக்குறாங்க. அக்ரகாரத்துல யாராவது வர முடியுமா அப்படின்னு அவங்களும் கேள்வி இல்லையே. இன்னைக்கு அக்ரகாரமே இல்லையே. எந்த இடத்துல, எந்த ஊர்ல அக்ரகாரம் இருக்குது சார்? சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல அனைவரும் இருக்கிறார்கள், அனைவரும் சமமா தான் இருக்கிறாங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேண்டுமென்றே இதற்கு மக்களுக்குள்ள அரசியலை புகுத்தணுங்கிறதுக்காக தான் நீங்க இந்த பிரிவியை கொண்டு வரீங்க. அப்ப இவ்வளவு நாள் இல்லாம மார்ச் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் சும்மா இருந்த தமிழக அரசு நேத்திக்கு கொண்டு போய் அடிக்கல் நாட்டு விழா நடத்துறீங்க. அதை முன்னாடியே பண்ணிருக்கலாம். அங்க இருக்க பிராமணர்கள் எதிர்க்கிறாங்களா சார் ஹஜ் இல்லம் வருது? சார், நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினீங்களா? கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினீங்களா? 800ல வந்த ரிஃபைனரிஸ் வரும்போது கேட்டீங்கல்ல? சீமான் போய் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தார்ல, திருமுருகன் காந்தி போய் பேசினார்ல. அப்ப இந்த இடத்துல ஒரு பெரும்பான்மையான மக்கள் வாழறாங்க, அவங்க ஒரு கொள்கை கோட்பாட்டுல வாழறாங்க. அது அந்த இடத்த போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க சார், மீடியாக்காரங்க நீங்க போய் பாருங்க. அங்க ஒரு ஃபேக்டரி வருதுன்னா அதுல இருந்து வர நச்சு புகைக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாம போகும். இதனால என்ன சார்? இல்ல சார், இப்போ நான் அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன். ஹஜ் இல்லம் என்பது அவர்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்துல அமைக்கப்படணுங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப மண்ணடியில எங்கேயோ இருக்குது, இப்ப ஏர்போர்ட்டே மாறப்போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பதில் யார் சொல்லணும் சார்? ஏர்போர்ட் இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஹஜ் இல்லம் இங்க வருது. ஆமாம், அரசியல், அதாவது அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கம் இது. அது என்ன காரணமா இருக்கும்?
ஹஜ்ஜி பயணிகள் 2.5 மாதங்கள்ல அந்த ஹஜ்ஜி பயணம் தொடங்குவாங்க. அவங்க இங்க வந்து அவங்களுக்கு உண்டான பாஸ்போர்ட், விசா, மற்ற சரிபார்ப்புகள் எல்லாம் சரி பண்ணி அங்கேருந்து வர்றதுக்கு ஃபிளைட் டைம் மிஸ் ஆயிருதுன்னு சொல்லி குற்றச்சாட்டுல தான் இந்த மாதிரியான ஹஜ்ஜியில் ஏர்போர்ட் பக்கத்துல கொண்டு வரணும்னு நாங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு நங்கநல்லூர் வந்து வருவாய் கோட்டை பகுதியில் அந்த பேரை சொன்னோம், இது நங்கநல்லூர்லயே வரலன்னாங்க. திருப்பி நங்கநல்லூர் இவர்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் அதிகமா வாழுறாங்க, அந்த வாக்குகள் இவர்கள்ட்ட இருக்குது. அப்ப அங்க இல்லாத வாக்கு யாரு? இஸ்லாமியர்கள் வாக்கு. அப்ப இவங்களை கொண்டு வந்து கொஞ்சம் பேர் அங்க நம்ம ஏதோ ஒரு காரணம் வச்சு இது அமர்த்தினோம்னு சொன்னா அவர்களுடைய அப்ப 2வது பாக்கி இருக்கக்கூடிய 9.5-10 மாதங்கள் அது வந்து டார்மெட்ரியா யூஸ் பண்ண போறாங்க. 400 படுக்கைகள் கொண்ட இடமா வச்சு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில வருது. ஆலந்தூர் சட்டமன்றத்துல தாமோ அன்பரசனுடைய இதுல வருது. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே திமுக தானே சார் அவங்க ஜெயிச்சிருக்கு, எம்எல்ஏவா இருக்காரு சார். நீங்க எம்எல்ஏவா இருக்கும்போது நீங்க இதை கொண்டு வர முடியாது. முதலமைச்சர் தானே அறிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் எதை நோக்கி அறிவிச்சிருக்காரு? சிறுபான்மையினர் வாக்கை நாங்க கொண்டு வரணும், எங்களுக்கு இந்த எலெக்ஷன்லயும் நீங்க ஓட்டு போடுங்கிறதுக்காக தான். அப்போ அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேற, அவர்களுடைய தொழுகை நிலவரங்கள் இருக்கும். அப்புறம் நான் இன்னொரு குற்றச்சாட்டுமே சொன்னாங்க, லவ் ஜிகாத் நடக்காதுன்னு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க அரசுல இருந்து? நடக்கும்ன்றதுல உங்களுக்கு என்ன உத்தரவாதம்? எத்தனை இடத்துல நடந்திருக்கு? நடந்ததோடைய அனுபவ பாடம் தானே சார் நாங்க சொல்றோம். நாங்க என்ன இது வரைக்கும் நடக்கவே இல்லை நீங்க சொல்லுங்க, நாங்க விட்டுட்டு போயிடுறோம். நடக்காதுங்கிறதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுங்க, நடந்ததுங்கிறதுக்கு நான் 100 ப்ரூஃப் தர்றேன். அவ்வளவு நடந்திருக்கப்ப சார் இது என்ன புதுசா நீங்க ஊடகவாதிகள இதை கேட்டீங்கன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாமல எங்களுக்கு தெரிய போகுது சார். அதை வெளியில கொண்டு வர்றதே உங்களை மாதிரி ஊடகவியலாளர் தானே சார். அப்போ இதெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக நடக்கக்கூடாது என்பது. இப்போ ஸ்பீடு பிரேக் எதுக்கு சார் போடுறோம்? அந்த இடத்துல ஸ்லோவா போ, ஸ்கூல் இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஐயா நீங்க இங்க அதே நான் என்ன சொல்றேன், ஏர்போர்ட் பக்கத்துல தானே இருக்கணுங்கிறீங்க. பல்லாவரம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு. அங்க இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி இருக்கு. அங்க நீங்க இடம் கொடுக்க கூடாதா? அங்க அரசுக்கு நிலைமை இல்லையா சார்? அதாவது உங்களுக்கு என்னன்னா பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமிய பிராமணர்களே இல்ல சார். நான் பிராமணர்களை பத்தி ஒரு சமுதாயத்தை பத்தியே பேச வரல. அங்க பிராமணர்கள் மட்டும் இருக்காங்கன்னு நான் சொல்லல. ஆமா, பிராமணர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அது வேற. ஏன்னா ஒரு அந்த நங்கநல்லூர் பகுதி மாம்பழத்துல இருந்தும் மயிலாப்பூர்ல இருந்தும் குடியேறினவர்கள் தான் அங்க போய் சுத்தி இந்து கோயில்கள் இருக்குது, அசைவ பழக்க வழக்கங்கள் இல்லை. அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க வைக்கும்போது கலாச்சார மாற்றங்கள் வரும். ஒரு சாமி கும்பிடுறதுலயே பிரச்சனை வரும்ல சார். இவங்க பாங்கு ஊதுற நேரமும் அவங்க சாமி பாட்டு போடுற நேரமும் என்ன ஆகும் சார்? இதெல்லாம் பாஜக எதுவும் போராட்டத்தை தான் முன்னெடுத்துச்சா? இது எதிர்த்து எதுவுமே செய்யல சார். அந்த குற்றச்சாட்டு நாங்க ஏற்கனவே வச்சிருக்கோம். அவங்களும் பண்ணல, நீங்க மட்டும் தனியா குரல் கொடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு உணர்வு இருக்கு, எனக்கு உணர்வு இருக்குது. அந்த இடத்துல வந்து வரக்கூடிய விஷயங்களை நான் வந்து ஹஜ்ஜி இல்லம் வேண்டாம் என்று நான் எந்த இடத்திலும் மறுக்கவில்லை. அவர்களுடைய தார்மீக உரிமையை நாங்கள் மறுக்கவில்லை சார். இங்க வண்டி நிப்பாட்டாதீங்க, இந்த பக்கம் தள்ளி நிப்பாட்டிங்க சார், இது கொஞ்சம் இடத்துல இருக்குன்னு சொல்றேன். அதை கூட கன்சிடர் பண்ண இந்த தமிழக அரசு தயாராக இல்லை. காரணம், இந்து மக்களுடைய கோரிக்கைகளை இந்த முதலமைச்சர் செவிசாய்க்க மாட்டார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இதே தான் திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. சோ இதுல வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றது பாஜக திமுகன்றீங்க. அப்ப உறுதியாக சொல்றோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழக மக்கள் அனைவருமே சொல்றாங்க. ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போனா எல்லாமே போகும் சார். ஓகே, இப்ப அந்த தர்கா இருக்கிற இடத்துல இந்த போன ஆண்டு வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இதற்கு முன்பும் வந்துச்சு. அதான் இவ்வளவு பெரிய விஷயமாக வரல. அங்கேயே லோக்கல்லயே பேசி தீர்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அரசு தலையிட்டு, அறநிலைத்துறை தலையிட்டு, தொல்லியல் துறை தலையிட்டு, நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவிடுற வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கா? 2024 வரைக்கும் நான் கேட்கிறேன். இன்னொன்னு, அது வந்து தீபத்தூணே இல்ல மயில் கல்லுங்கிறாங்களே சார். நாங்க புதுசா பேர் சொல்லுவோம், நாங்க புதுசா பேர் கண்டுபிடிப்போம். திராவிட மாடல் ஆட்சியில மத்திய அரசு ஒன்றிய அரசும்பீங்க. என்ன இந்த யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு எல்லாம் ஒண்ணுதானே சார்? இது பெரிய விஷயம். சுதந்திர அடைஞ்சதுல இருந்து என்னன்னு கூப்பிட்டு இருந்தோம்? மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப நடுவண் அரசுன்னு சொல்லுவாங்க. சரி சார், ஒன்றிய அரசுன்னு பேர் வச்சு கூப்பிட்டது யார் சார்? திமுக ஆரம்பிச்சு விட்டாங்க. அது தப்பு இல்லையே சார்? தப்பு சரிக்கு நான் வரல. எதற்காக இந்த பெயர் மாற்றம் வர வேண்டும்? அதாவது ஆளும் பாஜக அரசுக்கு இது ஒரு ஒன்றியம், இந்தியா வந்து ஒரு ஒன்றியம்ன்றது புரிய வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அது சார், அது வந்து 15 வருஷமா பாஜக இப்ப ஆண்டுகிட்டு இருக்குல்ல. அப்ப ஏடிஎம்கே அதை சொல்லல. இது 3வது முறை தானே மோடிஜி ஆள்றது வந்து பாஜக அரசு 3வது முறையில இருக்காங்க. அப்ப ஏன் நீங்க பெயர் மாற்றம் கொண்டு வரல? ஒண்ணும் இல்லை. இப்ப நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தை வந்து காந்தியடிகள் பேரை மாத்துறதுக்கு இந்த கூவுறீங்களா? அப்ப நீங்க பேர் மாத்துறதுக்கு நாங்க என்ன சொல்றது? இப்ப இந்த நம்ம ஆதி திராவிட நலத்துறையில இருக்கக்கூடிய சமூக நீதி கூடம்னு மாத்திரையில சொல்றீங்க சார். புரியுற மொழியில தான் வச்சிருக்காங்க, தமிழ்ல தான் வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், அவருடைய அவசியம் என்ன சார்? இப்ப உங்க பேர் என்னமோ அந்த பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டாதான் நான் வந்து நீங்க திரும்பி பாப்பீங்க. உங்களை வேற பேர் வச்சுட்டு நான் கூப்பிட்டா நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. மக்கள் மனதுல என்ன பேர் பதிஞ்சிருக்குதோ
அந்த பேரை மாற்றுறதுல வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் இருந்துட்டு போகுது? அதை விட்டுட்டு வேற செயல் திட்டங்களுக்கு போங்க சார், செயல் திட்டங்களுக்கு போங்க. மக்கள் கிட்ட வந்து எவ்வளவோ குறைகள், ஒன்றும் இல்லை, இந்த இப்போ மாநாடு நடத்தினேன்னு சொல்றாங்க, அங்க இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அங்க ஏங்க இதெல்லாம் கெடுத்தீங்கன்னு கேட்ட 25 விவசாயி மேல கேஸ் போட்டிருக்கீங்க ஏவாவேலுடைய பகுதியில. இதை யார் பதில் சொல்றது? மக்கள் தண்ணி வந்து ஓவர் வெள்ளம் வந்து பயிர்லாம் நாசமாய் போயிருக்குது. அந்த டிபிசியை கட்டுறதுக்கு உங்களுக்கு ஷெட்டுக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்க. இவ்வளவு விளம்பரமா நீங்க போய் மாநாடு நடத்துறதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க இருக்கு பணம்? தாவேகா கட்சிக்கு வந்து 1000 கண்டிஷன் போடுறீங்க, உங்க மாநாட்டு கண்டிஷன் கிடையாதா? சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே? அதையே நீங்க இம்ப்ளிமெண்ட் நீங்க முதல்ல நடந்து காட்டுங்க சார். தலைவனாக இருக்கவன், ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவன் வந்து அதை நடந்து காட்டினாதான் மக்கள் அதை ஒண்ணு, தலைவனை வழியோ மக்களை வழி. அப்ப இறுதியா வந்து 26ல தேர்தலுக்கு திமுகவுக்கு மக்கள் என்ன மாதிரியான ஒரு பாடத்தை புகட்ட போறாங்க? அந்த பயம் வந்ததுனால தானே இப்ப அவங்க வந்து கூவிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து அதிகமா கூவினது யாரு? திருமாவளவன். ஓகே. தலைவர், திமுகவுடைய தலைவர், முதலமைச்சர், ஸ்டாலின், துணை முதலமைச்சர், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே எப்படி இந்த கூட்டணி வந்துச்சு? அதிமுகவை நீங்க அடகு வச்சுட்டீங்க, அதிமுக அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்க உங்க கூட்டணியை காப்பாத்துங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும், காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு தாவேகாவோட போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பேச போறாங்கிறது இருக்கு. அதையும் நம்மளுடைய இன்டர்வியூல தான் நம்ம பேச போறோம் அடுத்த முறை, நிச்சயமாக. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எலெக்ஷன் வேற வந்துருச்சு, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றது மக்கள் வந்து ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து ஆவலா காத்துட்டு இருப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.